சேலஞ்சஸ் வாழ்க்கையில தேவையா நமக்கு? சேலஞ்சஸே இல்லாம ஒரு வாழ்க்கை இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, நான் அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, டு சேலஞ்சஸ் மேக் யூ ஆர் பிரேக் யூ அப்படின்னு கேட்டிருப்பேன். ஓகே, அதை உங்களை வந்து உருவாக்குதா இல்லைன்னா உங்களை உடைக்குதா? சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணல அப்படின்னாக்கா நீங்க புதுசா எதுவும் ட்ரை பண்ணலாம் இருக்கும். உண்மை. ஸோ அந்த சேலஞ்சஸ் ஒன்று வேற மாதிரி கேட்டோம்னா, ஏன் வருது சேலஞ்சஸ்? வை சேலஞ்சஸ்? எதுக்காக இந்த சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம்? ஒன்று வந்து பாத்தீங்கன்னா, மேபி அதுக்கான நாலேஜ் நம்மகிட்ட கிடையாது, அதுக்கான எஜுகேஷன் நம்மகிட்ட கிடையாது, அதுக்கான ஐடியாஸ் நம்மகிட்ட கிடையாது. அதனால கூட அந்த ஃபெயிலியர்ஸ் நம்ம பார்க்கறோம், சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்றோம். இம்ப்ராப்பர் எஜுகேஷன் ஆர் இம்ப்ராப்பர் நாலேஜ் இதெல்லாம் சொல்லலாம் நம்ம. ஓகே, வேற என்ன சொல்லணும்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னாக்க, ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னா ஒழுங்கா படிக்கல. ஓகே, பட் படிச்ச பசங்களாம் மார்க் ஆகிட்டாங்க. ஸோ நான் படிக்கல, ஸோ அதனால தான் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றேன். அந்த சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்றேன். எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா பிகாஸ் நீங்க அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த எஃபர்ட் போடல. ஒரு பிசினஸ்ல ஃபெயில் ஆகும், மேபி அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடையாது, இல்லைன்னா அது இருக்கிற நாலேஜ் கம்மி, இட்ஸ் லிமிடெட் நாலேஜ். ஸோ அந்த நாலேஜ் நம்ம அப்கிரேட் பண்ணல, பழைய நாலேஜ் வச்சு ஓடிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதனால தான் ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா, we are going through challenges. பட் நேச்சர் என்ன சொல்லுதுனாக்கா, we have to go through challenges. அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஒரு நம்ம பிறந்ததுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து, வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சஸ் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, எவ்வளவு சொல்லியிருப்பாங்க, எவ்வளவு விந்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பர் 1 இருந்ததுனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம இங்க இருக்கோம் இல்லையா? ஓகே, அதுக்கப்புறமா நடக்கும்போது, ஸ்டார்டிங் குழந்தையா இருக்கும்போது நடக்கும்போது எவ்வளவு டைம் விழுந்திருப்போம். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா தான் மெதுமெதுவாக தான் கத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு. அதே மாதிரி எல்லாமே வாழ்க்கையில. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஸ்ட்ரென்த் இருந்திருக்கா? ஸோ சேலஞ்சஸ் மேக் யூ ஸ்ட்ராங்கர் ஆக்சுவலா. ஸோ இதுக்கு வந்து நான் உள்ள டெப்த் போறதுக்கு உள்ள சின்னதா ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. ஒருத்தரோட வீடு வந்தது, அவர் ஆபீஸ்ல இருந்து அவர் வீடு வந்து 5 கிலோமீட்டர். நடுவுல வந்து ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாடுக்குள்ள போனார்னா 3 கிலோமீட்டர். அதாவது சுடுகாடு வந்து நடுவில் வருது. ஸோ ஷார்ட்கட் மாதிரி இடம் இருக்கு. பட் என்னன்னா, கொஞ்சம் நைட்ல வரனால பயப்படுவார். அதனால வந்து சுடுகாடு வழியே போக மாட்டார். ரொம்ப நாள் என்ன ஆயிடுச்சு, அவங்களோட ஆபீஸ்ல வந்து ஒரு பார்ட்டி இருந்தது. அந்த வேற பெஞ்சிருக்கு அண்ட் இருட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி சீக்கிரம் போலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, சுடுகாடு வழியே போயிருக்காரு. அவர் போகும்போது என்ன ஆயிடுச்சு, அவரோட பேட் லக்னு சொல்லலாம், ஒரு புலி நோண்டி வச்சிருக்காங்க யாருக்கோ, அந்த புலியில அவர் விழுந்துட்டார். ஸோ ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பயங்கர இருட்டு, மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, புலியில விழுந்துட்டார். ஸோ வந்து யாராவது வந்தா தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்ம மார்னிங் தான் யாராவது வருவாங்க, காலை தான் யாராவது வருவாங்க. அவங்க வர வரைக்கும் என்ன பண்ணணும், இங்கே அவங்க ட்ரை பண்றது ஃபேடப் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். அதுவே இன்னொரு ஆளுங்க கிராஸ் பண்றாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ச்சியா வந்து அதே குழி வழியா போய் அந்த குழியில விழுந்துறாரு. இந்த குழியில விழுந்த உடனே மனுஷன் இவர் செகண்ட் விழுந்த ஆளு ட்ரை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விழுந்த ஆளு பார்த்துட்டு சொல்றாப்புல, கண்ணா நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், முடியல, சார் உட்காந்துரு அப்படின்றாரு. சுத்தி முத்தி பாக்குறாரு, என்னடா அது வெறும் சவுண்ட் மட்டும் தான் வருது, ஆளை யாருமே இல்லையே, எங்க இருக்காரு மனுஷன்? சுடுகாட்டுல இருக்காரு. என்ன போற மனசுக்குள்ள, ஓ ஏதோ பேய் தான் வந்து பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஜம்ப், என்ன எங்க வந்துச்சு எனர்ஜி, ஒரு ஜம்ப்ல வந்து வெளியே வந்து ஓடிதார், வீட்டுக்கு ஓடிதார். இந்த எனர்ஜி எங்க இருந்தது? அவருக்குள்ள தான் இருந்தது. ஓகே, பட் அதையே முன்னாடி பண்ணல, முன்னாடி ஜஸ்ட் கேஷுவலா ட்ரை பண்றாரு. பட் அதே இது ஒரு ஃபோர்ஸ், இது கம்ப்ளீட் எஃபர்ட் போடுறாரு, கம்ப்ளீட் அவரோட ஹோல் ஹார்ட் போடுறாரு. ஓகே, அந்த 100% நிறைய பேர் போடுறது இல்லைன்னு சொல்ல முடியும். எஸ், எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லேசினஸ், ஒரு சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்கு. உண்மையா இல்லையா? ஓகே, அதை நம்ம 100% போடுறோமா? அதுதான் இம்பார்ட்டன்ட்.